மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ மேல்நிலை 2ஆம் ஆண்டு வேதியியல் பாடத்தில் அலகு எண் 7 வேதி வினைவேகவியல் என்ற பாடத்தில் மூலக்கூறு எண் என்றால் என்ன, வினை வகை என்றால் என்ன, மூலக்கூறு எண் மற்றும் வினை வகை இவை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆகியவற்றை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மூலக்கூறு எண் என்றால் என்ன. அதுக்கு முன்பாக அடிப்படை வினைகள் என்றால் என்ன பார்க்கணும். ஒரு வினை வழிமுறையில் அடங்கியுள்ள ஒவ்வொரு தனித்த படிநிலையும் அடிப்படை வினைகள் என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக மூவணிய பியூட்டைல் புரோமைடின் நீரார் பகுத்தல் வினையானது 2 படிநிலையில் நிகழ்கிறது. அந்த ஒவ்வொரு படிநிலையும் அடிப்படை வினைகள் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது மூலக்கூறு எண் என்றால் என்ன. இவ்வாறு நிகழக்கூடிய அடிப்படை படிநிலையில் வினையில் ஈடுபடும் வினைப்படு பொருட்களின் மொத்த எண்ணிக்கையானது அந்த படிநிலையில் மூலக்கூறு எண் என வரையறுக்கப்படுகிறது. உதாரணமா ஒரு வினை 2 படிகளில் நிகழ்வதாக வைத்துக்கொண்டால் அந்த ஒவ்வொரு படியிலும் நிகழக்கூடிய வினைப்படு பொருட்களின் மொத்த எண்ணிக்கை என்பது மூலக்கூறு எண் என அழைக்கப்படுகிறது. எனவே மூலக்கூறு எண் என்பது ஒவ்வொரு படிநிலைக்கும் வழங்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று ஆகும். உதாரணம் பாருங்க, 2A ஒரு B உடன் வினைபுரிந்து C+D என்ற 2 விளைபொருளை தருகிறது. இந்த வினையானது வினை வழிமுறை ஆராயும் போது 2 படிநிலையில் நிகழ்கிறது. முதல் படியில் ஏவானது B உடன் வினைபுரிந்து C+Z என்ற 2 விளைபொருளை தருகிறது. இந்த படியானது மெதுவாக நிகழ்கிறது. இந்த படியானது வினை வேகத்தை நிர்ணயிக்கும் படியாகும். பொதுவாக வினை வழிமுறையில் மெதுவாக நிகழக்கூடிய படியானது வினை வேகத்தை நிர்ணயிக்கும் படி என அழைக்கப்படுகிறது. இந்த படியில் பார்த்தோம்னா 2 வினைப்படு பொருள் ஈடுபடுது. எனவே இந்த அடிப்படை படியின் மூலக்கூறு எண் என்பது 2 ஆகும். அடுத்து இரண்டாவது படியில் Z ஆனது மற்றொரு ஏவுடன் வினைபுரிந்து D என்ற விளைபொருளை தருகிறது. இந்த படியானது வேகமாக நிகழ்கிறது. இந்த படியிலும் 2 வினைப்படும் மூலக்கூறுகள் ஈடுபடுகிறது. எனவே இந்த படியின் மூலக்கூறு எண் என்பது 2 ஆகும். இந்த 2 வினையும் ஒட்டுக்காக கூட்டும் போது பாருங்க, இந்த Z இந்த Z கேன்சல் ஆகுது. 2A + B gives C+D என்ற விளைபொருள். அடுத்த எடுத்துக்காட்டு, இது SN1 வினைக்கான எடுத்துக்காட்டு. மூவினிய பியூட்டைல் புரோமைடு காரத்துடன் வினைபுரிந்து மூவினிய பியூட்டைல் ஆல்கஹாலை தருகிறது. இந்த வினையானது 2 படியில் நிகழ்கிறது. இந்த ஒவ்வொரு படியும் அடிப்படை வினைகள் என அழைக்கப்படுகிறது. உதாரணம், முதல் படியில மூவணிய பியூட்டைல் புரோமைடு மெதுவாக மூவணிய பியூட்டைல் கார்பன் நேர்மின் அயனியை உருவாக்குகிறது. இந்த படியில் ஒரே ஒரு வினைப்படும் மூலக்கூறு ஈடுபடுகிறது. எனவே மூலக்கூறு எண் என்பது 1 ஆகும். அடுத்தது இரண்டாவது படியில இந்த மூவணிய பியூட்டைல் கார்பன் நேர்மின் அயனி கருக்கவர் காரணியால் வேகமாக தாக்கப்பட்டு விளைபொருளை தருகிறது. இந்த படியில் 2 வினைப்படு பொருட்கள் வினையில் ஈடுபடுகிறது. எனவே இந்த படிக்கு மூலக்கூறு எண் 2 ஆகும். இந்த வினை வழிமுறை உற்று நோக்கும் போது இந்த மெதுவாக நிகழக்கூடிய படியை வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படியாகும். எனவே இது SN1 எதுக்காக 1ன்னு போறோமோ அந்த மெதுவாக நிகழக்கூடிய படியில ஒரே ஒரு வினைப்படு பொருள் மட்டும் ஈடுபடுது. அதாவது வினை வகை 1ன்னு வரதுனால இது SN1 வினை, கருக்கவர் பதிலீட்டு வினை. அதாவது ஒற்றை மூலக்கூறு கருக்கவர் பதிலீட்டு வினைக்கான எடுத்துக்காட்டாகும். அடுத்து பாருங்க, மெத்தில் புரோமைடு சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து மெத்தில் ஆல்கஹால் மற்றும் சோடியம் புரோமைடு தருகிறது. வினை வழிமுறை உற்று நோக்கும்போது ஒரே படியில் நிகழ்கிறது. இந்த முதல் படியானது மெதுவாக நிகழ்கிறது. எனவே இந்த படியில் 2 வினைப்படு பொருட்கள் பங்கேற்பதால் மூலக்கூறு எண் 2 ஆகும். இது SN2 வினைக்கான எடுத்துக்காட்டு ஆகும். அடுத்தது, ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடைந்து நீர் மூலக்கூறு மற்றும் ஆக்சிஜனை தருகிறது. வினை வழிமுறை உற்று நோக்கும்போது 2 படியில் நிகழ்கிறது. இந்த படியில் பார்த்தோம்னாக்கா முதல் படியில் ஹைட்ரஜன் பெராக்சைடு அயோடின் எதிர்மறை அயனுடன் வினைபுரிந்து H2O மற்றும் OI- தருகிறது. இந்த படியில் பார்த்தோம் முதல் படியில் 2 வினைப்படும் மூலக்கூறுகள் பங்கேற்பதால் மூலக்கூறு எண் 2 ஆகும். அடுத்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு OI- உடன் வினைபுரிந்து H2O நீர் மூலக்கூறை தருகிறது மற்றும் அயோடின் மைனஸ் மற்றும் ஆக்சிஜனை தருகிறது. இந்த இரண்டாவது படியிலும் பார்த்தோம்னா 2 மூலக்கூறு ஈடுபடுவதால் மூலக்கூறு எண் 2 ஆகும். இந்த வினையை பொறுத்தவரைக்கும் வினை வழிமுறை 2 படியில் நிகழ்கிறது. இந்த ஒவ்வொரு படியும் அடிப்படை வினைகள் என அழைக்கப்படுகிறது. இந்த அடிப்படை படியில் ஈடுபடக்கூடிய வினைப்படும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்பது மூலக்கூறு எண் என அழைக்கப்படுகிறது. முதல் படிக்கு மூலக்கூறு எண் 2, இரண்டாவது படிக்கு மூலக்கூறு எண் 2. அடுத்து வினை வகை என்றால் என்ன. சோதனை மூலம் கண்டறியப்பட்ட
வேக விதியில் இடம்பெற்றுள்ள செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதலானது வினை வகை என அழைக்கப்படுகிறது. உதாரணம் பாருங்க, XA + YB என்ற இரண்டு வினைப்படுபொருள் வினைபுரிந்து விளைபொருளை தருகிறது. இந்த வினைக்கு வினைவேக விதியினை பின்வருமாறு எழுதலாம். வினைவேகம் = K × A⁴ m × B⁴n. இங்கு m என்பது A இன் வேதி வினைக்கூறு விகிதம், n என்பது B இன் வேதி வினைக்கூறு விகிதம். இங்க பாருங்க, இங்கு Kங்கிறது வினைவேக மாறிலியை குறிக்கிறது. m மற்றும் n என்பன முறையே A மற்றும் B ஆகியவற்றை பொறுத்து வினை வகைகள் ஆகும். அதாவது ஏவை பொறுத்து வினை வகை m, B ஐ பொறுத்து வினை வகை n. வினையின் ஒட்டுமொத்த வினை வகை ரெண்டையும் கூட்டமா கிடைக்கக்கூடியது ஒட்டுமொத்த வினை வகை m + n கிடைக்குது. அதாவது செறிவு அடுக்குகளான m மற்றும் n ஆகியவற்றை பரிசோதனை அடிப்படையில் மட்டுமே கண்டறிய இயலும். மேலும் அந்த வேதி வினையின் வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியாது. இந்த m மதிப்பும் n மதிப்பும் சோதனை முறை மூலமே கண்டறிய முடியும். வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியாது. வினை வகை என்றால் என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது எழுதுனா போதும். சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெற்றுள்ள செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல் வினை வகை என அழைக்கப்படுகிறது. உதாரணம் பாருங்க, நமக்கு புக்கில் 20வது கேள்வியாக கொடுத்துருக்காங்க. 2x + y gives L என்ற வினைக்கு பின்வரும் விவரங்களிலிருந்து வேக விதியினை தீர்மானிக்கவும். உதாரணமாக வேக விதி பின்வருமாறு எழுதலாம். வினை வேகம் = K × x⁴ n y⁴m. இதோட மதிப்பு நமக்கு தெரியாது, அதனால n mன்னு வச்சுக்கிட்டோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது எக்ஸோட செறிவு 0.2 ஆகும், ஒய்யோட செறிவு 0.02 ஆகும் இருக்கும்போது வினை வேகம் 0.15. இதே எக்ஸோட செறிவு 0.4, ஒய்யோட செறிவு 0.02 இருக்கும்போது 0.30 வினை வேகம். 0.4 0.08 ஒய்யோட செறிவாக இருக்கும்போது வினை வேகம் 1.20. அதாவது 3 படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வினை வேகத்தை எழுதலாம். அதாவது 0.05, அதாவது வினை வேகத்தோட மதிப்பு 0.01 இருந்துச்சுன்னா K வினைவேக மாறிலி, எக்ஸோட மதிப்பு என்ன 0.2 பவர் n அப்படி எழுதியாச்சு. அடுத்து ஒய்யோட மதிப்பு 0.02 பவர் m. இது 1 சாம்பாடு 1 வச்சுக்கோங்க. ரெண்டாவதுக்கு வினைவேகம் 0.30 இருந்துச்சுன்னா எக்ஸோட செறிவு 0.4, ஒய்யோட செறிவு 0.2. எனவே 0.30 = K × 0.4 பவர் n வகுத்தல் 0.02 பவர் m. அடுத்தது 1.20 வினைவேகம் 1.20 இருந்துச்சுன்னா K × வினைப்படுபொருளோட எக்ஸோட செறிவு 0.4 பவர் n, ஒய்யோட செறிவு 0.08 பவர் m. அதாவது இந்த வினைவேக விதி தான் இது. இந்த வினைவேக விதியில் என்னோட மதிப்பும் எக்ஸோட மதிப்பும் தெரிஞ்சுனா தான் சரியான வினைவேக விதி நம்மளால் எழுத முடியும். அடுத்து பாருங்க, இந்த ரெண்டு சாம்பாட்டை வகுக்கிறோம். 1லேருந்து 2 வகுக்கிறோம், 1 2 வகுக்கிறோம். 1ஓட மதிப்பு 0.15 வகுத்தல் 0.10 = K. இதோட மதிப்பு அப்படியே எழுதிடுச்சு. இங்கே பாருங்க, இதில் எது பொதுவாக இருக்குது 0.2 0.2. இந்த பவரோட அடிச்சாச்சு. மீதி இருக்கிறது பார்த்தோம்னாக்கா இங்கே பவரில் என்ன இருக்குது, மேலே 0.2 வகுத்தல் 0.4. இந்த கேவும் அடிச்சாச்சு. இங்கே 0 கேன்சல் ஆகிடலாம், இந்த புள்ளியும் கேன்சல் ஆகிடலாம். அப்போ மேலே 2 இருக்குது, கீழே வகுத்தல் 4 இருக்கும். அப்போ 1 வகுத்தல் 2 = 2 வகுத்தல் 4 பவர் ஹோல் பவர் என்னன்னு வரணும். அப்போ மேலே இருக்கிறது 2, கீழே இருக்கிறது 4 அடிச்சோம்னா 1 வகுத்தல் 2 பவர் n வகுத்தல் 1 2. ஏன்னா மேலே இருக்கிறது 2 சமம், அப்போ கீழே இருக்கிறது 2 சமம். அப்போ 2 பவர் n அப்படி தலைகீழாக மேலே வந்துடுது. 2 பவர் 1 = 2 பவர் n. அப்போ இது கீழே இருக்கிறது 2 சமம், அப்போ மேலே இருக்கிறது 2 சமம். அப்போ n = 1. என்னோட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. x பவர் 1ன்னு எழுதிக்கலாம். அடுத்து சாம்பாடு 2யும் 3யும் வகுக்கிறோம். பாரு, இதுலையும் பொதுவாக இருக்குது, இதுவும் பொதுவாக இருக்குது. அப்போ இது 2 அடிச்சிடலாம். இப்போ 2 இருக்கும்போது 0.30 வகுத்தல் 1.20 = K × 0.4 பவர் n வகுத்தல் K × 0.4 பவர் n. மேலே பார்த்தோம்னாக்கா 0.02 பவர் m வகுத்தல் 0.04 பவர் m. இதுவும் அடிச்சிடலாம். இது அடிச்சோம்னாக்கா கீழே 1.20. இதை கேன்சல் பண்ணோம், 1/4ன்னு வரும். மேலே பாரு 0 கேன்சல் ஆகுது. இந்த புள்ளி எல்லாமே கேன்சல், 2 வகுத்தல் 8 பவர் m அடிக்கலாம். அப்போ 1 வகுத்தல் 4. இப்போ 1/4 = 1/4 பவர் m. அதாவது 4 பவர் 1 = 4 பவர் m. அதாவது எம்மோட மதிப்பு கீழே இருக்கிறது 2 சமமாக இருக்குது. அப்போ எம்மோட மதிப்பு 1. என்ன வந்திருக்கு, என்னோட மதிப்பு 1ன்னு வந்துடுது, எம்மோட மதிப்பும் 1ன்னு வந்துடுது. அப்போ வினை வேகம் இதில் பாருங்கள், என்னோட மதிப்பு 1ன்னு பிரதிட்டாச்சு, ஒய்யோட மதிப்பு 1ன்னு பிரதிட்டாச்சு. அதாவது எம்மோட மதிப்பு. எனவே இதுதான் வினைவேக விதியை தரக்கூடிய சாம்பாடு. வினைவேகம் = K × x⁴1 × y⁴1. அடுத்தது இதுக்கு வினைவேக மாறிலி மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இது அப்படியே சாம்பாட்டை மாற்றி எழுதிக்கோங்க. K = வினைவேகம் வகுத்தல் x⁴1 × y⁴1. வினைவேகத்தோட மதிப்பு 0.15 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். 0.15 வகுத்தல், அப்போ
எக்ஸோட செறிவு 0.2 ஒய்யோட செறிவு 0.02 மேலே இருக்குது கீழே இருக்குது ரெண்டையும் பெருக்கி மேலே இருக்கிறதால் வைக்கும்போது நமக்கு k = 37.5 மோல் லிட்டர் நொடி பவர் -1ன்னு கிடைக்குது. இது இரண்டாவது வகை வினைக்கான வினைவேக மாறிலியோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது x + y + z gives விளைபொருள் என்ற வினையின் வினைவேக விதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினைவேகம் = k × x^3/2 y^1/2 வினையின் ஒட்டுமொத்த வினைவகை மற்றும் z பொறுத்து வினைவகை என்ன? இந்த வினைவேகம் அதாவது வினைவேக விதியில் பார்த்தோம்னா z உறுப்பு இல்லை, எனவே z பொறுத்து பூஜ்ஜிய வகை வினையாகும். ஒட்டுமொத்த வினைவகை என்பது 3.2 இந்த பவரில் இருக்குது அப்படி கூட்டிக்கோங்க 3/2 + 1/2 எனவே பொதுவாக 2 வெளியே எடுத்தலாம். அப்போ 4/2ன்னு வரும். எனவே 4/2 = 2 எனவே ஒட்டுமொத்த வினைவகை என்பது 2 ஆகும். அடுத்தது பின்வரும் வினைகளில் ஒவ்வொரு வினைப்படு பொருட்களை பொறுத்து வினை வேகங்களை குறிப்பிடுக, வினையின் ஒட்டுமொத்த வினை வகையும் குறிப்பிடுக. சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வினைவேக விதி கொடுத்துட்டாங்க. k = br பவர் -br பவர் 1 bro3 பவர் 1 h பவர் 2 எனவே வினைவேகத்தில் எழுதலாம். அடுத்து இதே மாதிரி வினைவேக விதி கொடுத்துருக்காங்க. முதல் இதுக்கு பாருங்க br பொறுத்து முதல் வகை வினை, அதே மாதிரி bro3 பொறுத்து முதல் வகை வினை, h+ பொறுத்து இரண்டாவது வகை வினை. எனவே ஒட்டுமொத்த வினைவகை பார்த்தா 1 + 1 + 2 = 4. அடுத்து இரண்டாவதுக்கு அசிட்டால்டிகைடை பொறுத்த வரையில் வினைவகை 3/2 எனவே ஒட்டுமொத்த வினைவகையும் 3/2 தான். அடுத்த கேள்வி x + 2y gives விளைபொருள் x = y = 0.2 m என்ற வினையின் வினைவேகமானது 4 × 10⁻³ மோல் லிட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1 என்னும்போது 400 கெல்வின் வெப்பநிலையில் வினைவேக மாறிலியோட மதிப்பு 2 × 10⁻²2 செகண்ட் பவர் -1. இந்த வினையின் ஒட்டுமொத்த வினைவகை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது வினைவேகம் 0.02 செறிவாக இருக்கும்போது வினைவேகத்தை கொடுத்துட்டாங்க. அடுத்து வினைவேக மாறிலி மதிப்பும் கொடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்த வினைவகை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு இதுக்கு வினைவேகம் எழுதலாம். அதாவது வினைவேக விதி = k × x^n × y^m என்ன எக்ஸோட செறிவு 0.2ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட செறிவு 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. வினைவேகத்தோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க 4 × 10⁻³ அது அப்படியே எழுதுவாங்க 4 × 10⁻³ மோல் லிட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1. அடுத்து கேவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க 2 × 10⁻² செகண்ட் அதை அப்படி எழுதிக்குவாங்க. இதோட செறிவு 0.2 மோல் லிட்டர் பவர் -1 பவர் n. இதே போல் 0.2 மோல் லிட்டர் பவர் -1 பவர் m. இந்த 0.2 பொது வழியில் எடுத்துருங்க 0.2 பவர் n+m. இதே போல் அந்த மோல் லிட்டர் பவர் -1 பவர் n+m. அடுத்து மீதி இருக்கிறது பாருங்கள். இந்த பக்கம் இருக்கக்கூடிய k மதிப்பு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தாச்சு 4 × 10⁻³ மோல் லிட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1 வகுத்தல் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்துடுது. அப்போ 2 × 10⁻² செகண்ட் பவர் -1 செகண்ட் பவர் -1 செகண்ட் பவர் -1 கேன்சல் ஆகிடுது. இந்த 2 இது எல்லாமே வகுக்கிறோம். இந்த 10⁻² மேலே போச்சுன்னா 10⁻+2 மாறுது. அப்போ 4 × 10 என்ன வரும்னாக்கா -1 மீதி மட்டும் இருக்கும். அதாவது 0.4 வகுத்தல் 0.2 0.4 வகுத்தல் 2ன்னு வரும். அதை வகுக்கும்போது 0.2 மோல் லிட்டர் பவர் -1 = 0.2 n+m. இந்த பக்கம் பாருங்க 0.1 பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்கா 0.n+m = 1. அதாவது இருபுறமும் அடுக்குகளை ஒப்பிடும்போது வினையின் ஒட்டுமொத்த வினைவகை n+m = 1. அதாவது இந்த பக்கம் பாருங்க 0.2 பவர் n+m இங்கே 0.2 பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ n+m = 1 எனவே வினைவகை 1 ஆகும். அடுத்தது வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் இரண்டையும் வேறுபடுத்துக. இது ஒரு முக்கியமான கேள்வி. 5 மார்க் கேள்விகள் கேட்பாங்க. சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெற்றுள்ள செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல் வினை வகை என அழைக்கப்படுகிறது. மூலக்கூறு எண்ணுனா ஒரு அடிப்படை வினையில் ஒவ்வொரு படியில் இடம்பெறும் மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை என்பது மூலக்கூறு எண் என அழைக்கப்படுகிறது. வினை வகை என்பது பூஜ்ஜியமாக இருக்கலாம், பின்னமாக இருக்கலாம், முழு எண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் மூலக்கூறு எண் எப்பொழுதும் முழு எண் மதிப்பை மட்டும் பெறும், பின்னம் மற்றும் பூஜ்ஜிய மதிப்பை பெற்றிருக்க முடியாது. வினை வகை என்பது ஒட்டுமொத்த வினைக்கும் வழங்கப்படுகிறது. மூலக்கூறு எண் என்பது ஒவ்வொரு படிநிலைக்கும் வழங்கப்படுகிறது. முக்கியமான கேள்வி. இந்த வீடியோவில் வினை வகை, மூலக்கூறு எண் என்றால் என்ன, இரண்டிற்கும் இடைப்பட்ட வேறுபாடு, வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படி என்றால் என்ன, அதற்கு எடுத்துக்காட்டு ஆகியவற்றை விளக்கமாக பார்த்தோம். நன்றி, வணக்கம்.